எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டட் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வேர்ட்ப்ரெஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் அதை லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு பிளகின் அண்ட் தீம்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த ஒரு சாம்பிள் வெப்சைட், லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்க வெப்சைட், டெஸ்ட் வெப்சைட். இந்த டெஸ்ட் போஸ்ட்டு நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ டெஸ்ட் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளாகர் சைட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளாகர் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம்ஸ் ஒன்று தேடுவோம். ஸோ இந்த 3 தீம்ஸ் இருக்குது, டிஃபால்ட்டாக கொடுக்குற தீம்ஸ் இருக்குது. நமக்கு டிஃபால்ட் தீம்ஸை விட புதுசாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஆட் நியூ கொடுத்தா நிறையா தீம்ஸ் வருங்க, எக்கச்சக்க தீம்ஸ் இருக்குது. நிறைய தீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் எந்த தீம்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளாகராக போகிறதுனால இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தீமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வீடியோ லிமிட்டேஷன் வந்து 10 மினிட்ஸுக்கு மேலே எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மல்டிபிள் வீடியோவாக போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா, அதை ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோகர்ஸ்ன்ற தீம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ WP கண்டென்ட்குள்ளே தீம்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோகர்ஸ் இதுதான் இந்த 21, 3 and 2 இருக்கு இல்லையா? இதுதான் டிஃபால்ட்டாக கொடுக்குற தீம். ப்ளோகர்ஸ்ன்றது நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண தீம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, தீம் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் இந்த லே அவுட் மாறாது, ஆக்டிவேட் பண்ணால் தான் லே அவுட் மாறும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் டு ப்ளோ. இப்போ நம்ம இந்த சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் எல்லாமே மாறி இருக்கும். பார்த்தீங்களா, ஈஸியாக மாறிடுச்சு. ஸோ நம்ம பெரிய எஃபர்ட் எதுவுமே போடல, ஜஸ்ட் தீமை டவுன்லோட் பண்ணுறோம். தீமை டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். புதுசாக ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமில் இமேஜ் அண்ட் தென் இது வருது. நமக்கு இது வரைக்கும் இமேஜ் எதுவுமே இல்லை ஏற்கனவே போட்ட போஸ்ட்டில். ஸோ ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஆட் போஸ்ட். போஸ்ட் வந்து காமராஜரை பற்றி தேடுவோமே. ஸோ காமராஜரை பற்றி ஒரு போஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். போஸ்ட் டைட்டில் வந்து காமராஜர்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த கண்டென்ட்டை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். விக்கிபீடியாவிலேருந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க, லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து காமராஜ் அண்ட் தென் கண்டென்ட் போட்டாச்சு. கண்டென்ட் போட்டதுக்கப்புறம் போஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஃபார்மேட்டில் வேணும், எப்படி அதை நிறைய கேலரியாக வேணும்னா வச்சுக்கலாம். வெறும் இமேஜ் ரிலேட்டட் போஸ்ட்னா இமேஜ் வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தீமுக்கு தீம் மாறும், சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் தீம்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஃபியூச்சர்டு இமேஜ். ஸோ ஒரு இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி இமேஜ் நான் அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக, காமராஜர் இமேஜை. ஸோ இமேஜை வந்து நம்ம இந்த இமேஜை செட் ஃபீச்சர்டு இமேஜாக வச்சாச்சு, சரிங்களா? அண்டு இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ எஸ்சி டேக்ஸ் வேணுன்னா இங்கே டேக்ஸ் கொடுத்துக்கலாம். கமா செப்பரேட்டட் டேக் ஃபார் எஸ்இஓஸ். அண்ட் நீங்கள் கேட்டகரிஸ், இப்போ நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டகரிஸில் நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்கலாம். தலைவர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நீங்கள் வெரி வெல் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெமோ பர்ஸுக்கு நான் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. அண்ட் தென் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன். அண்ட் விசிபிலிட்டி வந்து இம்மிடியேட்டாக நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் இதுவும் பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டாகவும் வச்சுக்கலாம். அது உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இதை வந்து நம்ம பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த சைட்டை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து அந்த கேட்டகரி சொன்னாலே அது நமக்கு என்ன கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தலைவரோட இமேஜ் இங்கே வந்துருச்சு, காமராஜ். அண்ட் தென் இந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த போஸ்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு உள்ளே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராவாக இருக்குது. இதை கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ கலர் மாற்றலாம். ஸோ எல்லாமே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், கஸ்டமைசேஷன் தான். இப்போ இதில் வந்து என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம், அவனே தீமில் வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இது இப்போ எதுக்குமே லிங்க் இருக்காது, நம்ம தான் லிங்க் ஆட் பண்ணணும், சரிங்களா? இது எல்லாமே
பேசிக்காக எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ உங்களுக்கு தேவையான ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நீங்கள் தான் இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா தீம் செக்ஷனில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கஸ்டமைஸ், இப்போ இந்த போஸ்ட் வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம தீம் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். இந்த கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோன்னே இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் எப்படி வேணும், நமக்கு லேட்டஸ்ட் போஸ்ட் வேணுமா, ஸ்டாட்டிக் போஸ்ட் வேணுமா, அண்ட் தென் தீம் ஆப்ஷன் என்ன மாதிரி தீம் ஆப்ஷன் வேணும், ஃபூட்டரில் என்ன டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். இதை வந்து நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் போடுங்க. அந்த டவுட்டுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தீம்ஸை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்றதை பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ப்ளகின்ஸை பார்ப்போம். ஸோ ப்ளகின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம். இப்போ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் இல்லை. டெஸ்ட் சைட்டுன்ற வெப்பேஜில் காண்டாக்ட் ஃபார்ம் இல்லை இல்லையா. ஸோ காண்டாக்ட் அஸ் பண்ணோன்னா நமக்கு எப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் தான் பண்ணுவோம். இதிலே ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவோம். டைம் ஆகிட்டு இருக்கு. ஒரு இதை ஆட் பண்ணுறேன், ஆட் நியூ போடுறேன். நிறையா ஃபார்ம் இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல காண்டாக்ட் ஃபார்ம்னு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணால் நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் வருவான். காண்டாக்ட் ஃபார்ம் 7, காண்டாக்ட் ஃபார்ம் பை WP ஃபார்ம்ஸ். ஸோ நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நல்ல ரேட்டிங் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இன்ஸ்டால்னு பண்ணும்போது இந்த WP கண்டென்ட்டுக்குள்ளே தீம்ஸ் ப்ளகின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ப்ளகின்ஸ்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இல்லை. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. மீன்வைல் பார்த்தீங்கன்னா அதான் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WP ஃபார்ம்ஸ் லைட், ஸோ அந்த ப்ளகினோட இது வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு மிஷின் வந்து இவ்வளோ டைம் எடுக்காது ஆக்சுவலாக. ஸோ பழைய மிஷின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளகின்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு எந்த ஃபார்மும் இல்லையா. ஸோ கிரியேட் யுவர் ஃபஸ்ட் ஃபார்ம். ஸோ ஒரு காண்டாக்ட் அஸ் ஃபார்ம் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ பேசிக்காக ஒரு சிம்பிள் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதை வந்து சேவ் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்க போகுது. நமக்கு ஆல்ரெடி எந்த பேஜும் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். பேஜ் நேம் வந்து காண்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ. ஏன்னா காண்டாக்ட் ஃபார்ம் வந்து ஒரு பேஜாக இருக்கும். காண்டாக்ட் அஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணால் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ காண்டாக்ட் அஸ்ன்னு பேஜ் க்ரியேட் ஆகி அதில் இந்த ஃபார்ம் வந்து ஆட் ஆயிடுச்சு. மல்டிபிள் வேஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி மேனுவலாகவும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்றேன். பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் நம்ம அந்த லேஅவுட்டேக்கே வந்துடும். வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WP ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம்ஸ் என்ன மாதிரி ஃபார்ம் வேணுன்றதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேனுவலாக ஆட் நியூ கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஹோம் சாம்பிள் பேஜ். இப்போ காண்டாக்ட் அஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ காண்டாக்ட் அஸை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஃபார்ம் வந்துடும். ஸோ இங்கே வந்து நேம் அண்ட் தென் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கண்டென்ட். இப்போ இங்கே சப்மிட் கொடுத்தா இந்த மெயில் யாருக்கு போகும்னா, நம்ம இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, test@gmail.com. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு இந்த மெயில்ஸ் எல்லாமே போகும். இதெல்லாமே வந்து ஹோஸ்டிங் சைடில் வெப் சர்வர் பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த 10 மினிட்ஸ் வீடியோ லிமிடேஷன் இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ மல்டிபிள் இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. தேங்க்யூ ஸோ மச்.